ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து நினைவில் கொண்டு வந்து அனுபவம் செய்ய வேண்டிய சுமானங்கள். நான் புருவ மத்தியில் பிரகாசிக்கும் நட்சத்திரமாக இருக்கின்றேன். நான் வைரமாக ஜொலிக்கக்கூடிய தெய்வீக குணங்களால் சம்பன்னமாக இருக்கின்றேன். தெய்வீக குணங்களின் நறுமணம் என்னிலிருந்து வெளிப்பட்டு நாலாபுறமும் பரவிக்கொண்டே இருக்கின்றது. நான் தெய்வீக சக்திகளால் நிறைந்த ஆத்மா. தெய்வீக சக்திகளின் பிரகாச ஒளிக்கிரணங்கள் புருவ மத்தியிலிருந்து வெளிப்பட்டு நாலாபுரமும் வாயுமண்டலத்தில் பரவுவதை நான் அனுபவம் செய்கின்றேன். சக்தி நிறைந்த வாயுமண்டலத்தில் நான் ஆத்மா பாதுகாப்பு கவசம் அணிந்து புருவ மத்தியில் அமர்ந்து இன்றைய முரளியில் சுயம் மேரா பாபா எனக்காக அனுபவம் செய்வதற்காக வழங்கியிருக்கும் சுய பெருமைகளில் மூழ்கி திளைக்கின்றேன். நான் ஆத்மா இறை சேவாதாரியாகி மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகளை பிராப்தியாக அடையக்கூடிய தெய்வீக சேவாதாரி ஆத்மா. நான் ஞான ரத்தினங்களின் மழை பொழியக்கூடிய மாஸ்டர் நாலேஜ்ஃபுல் ஆத்மா. நான் நிரம்பிய மேகமாகி ஞானமழை பொழியக்கூடிய மாஸ்டர் விஸ்வ கல்யாண்காரியாக இருக்கின்றேன். நான் ஸ்ரீ பாபாவின் கூடவே அன்பான புத்தியுடைய அன்பினால் நிறைந்த கங்கையாக இருக்கின்றேன். நான் ஞானத்தினுடைய மேகமாகி வாடியிருக்கும் ஆத்துமாக்களுக்கும் கூட புத்துணர்ச்சி அடைய செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரியாக இருக்கின்றேன். நான் விழிப்படைந்த ஜோதியாகி மற்ற அனைவரையும் விழிப்படைய செய்யக்கூடிய ஞானித்துவ ஆத்மா. நான் இரண்டு தந்தையின் ரகசியத்தை அன்புடன் புரிய வைக்கக்கூடிய காட்லி மெசஞ்சராக இருக்கின்றேன். நான் கீதையின் பகவானை பிரத்யட்சம் செய்யக்கூடிய தெய்வீக புத்தியுடைய திரிநேத்திரியாக இருக்கின்றேன். திரிகால தரிசியாக இருக்கின்றேன். சுவதர்ஷ்ண சக்கரதாரியாக இருக்கின்றேன். நான் படைப்பவர் மேலும் படைப்பினுடைய ஆன்மீக ரகசியத்தை அறிந்து கொண்டு அனைவருக்கும் புரிய வைக்கக்கூடிய ஆன்மீக சேவாதாரியாக இருக்கின்றேன். நான் கல்ப கல்பமாக கீதையினுடைய பகவான் தந்தை மூலமா கீதா ஞானம் கேட்கக்கூடிய நம்பர் 1 அர்ஜுனாக இருக்கின்றேன். நான் மற்ற தொடர்புகளை புத்தியிலிருந்து துண்டித்து ஒரு தந்தையின் தொடர்பை இணைத்து கொள்ளக்கூடிய யோகித்துவ ஆத்மா. நான் வாபஸ் வீடு திரும்புவதற்காக
வீட்டை நினைவு செய்யக்கூடிய பரந்தாம் நிவாசியாக இருக்கின்றேன். நான் அமர்நாத் தந்தை மூலமா அமரகதை கேட்கக்கூடிய உண்மையான பார்வதியாக இருக்கின்றேன். நான் பிரஜாபிதா பிரம்மாவின் கமலவாய் மூலமா படைக்கப்பட்ட சிரேஷ்ட முதல் படைப்பாக இருக்கின்றேன். நான் தெய்வீக குணங்களால் சம்பன்ன தேவகுல ஆத்மா. நான் சம்பூர்ண நிர்விகாரி ஆகியிருக்கக்கூடிய சிரேஷ்ட புருஷார்த்தி. நான் ஆத்மா அபிமானியாகி ஒரு தந்தையினுடைய நினைவு செய்யக்கூடிய நிச்சய புத்தி வெற்றி ரத்தினமாக இருக்கின்றேன். நான் தெய்வீக சன்ஸ்காரத்தை உருவாக்கி தேவகுலத்தில் பிறவி எடுக்கக்கூடிய உயர்ந்த லட்சியத்தை உடைய உண்மையான பிராமண ஆத்மா. நான் பாப் சமான் மனித சிருஷ்டி விருட்சத்தின் மாஸ்டர் விதை சொரூப ஆத்மா. நான் ஒரு தந்தையினுடைய நினைவின் மூலமா ஜென்ம ஜென்மாந்திர பாவ கர்மங்களின் சுமையை விநாசம் செய்யக்கூடிய விகர்மாஜித் ஆத்மா. நான் மன்மனாபவ என்ற மகா மந்திரத்தின் அர்த்த சகிதமாகிவிடக்கூடிய ராஜயோகியாக இருக்கின்றேன். நான் நினைவை யோக அக்னியாகி விடக்கூடிய ஜுவாலா சொரூப ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையே டீச்சராகி சத்குருமாகி படிப்பிக்கக்கூடிய நிச்சயத்தின் ஆதாரத்தில் நினைவு செய்யும் புத்திசாலி ஆத்மா. நான் பிரஜாபிதா பிரம்மா முக வம்சாவளி சர்வசிரேஷ்ட பிராமன் ஆத்மா. நான் ஈஸ்வரிய குடும்பத்தின் ஈஸ்வரிய சந்தானமாக இருக்கின்றேன். நான் நிராகார தந்தையிடமிருந்து பிரம்மா அம்மா மூலமாக ஆஸ்தி அடையக்கூடிய வாரிசு ஆத்மா. நான் ருத்ரஞான யஜ்ஞத்தில் அனைத்தையும் ஸ்வாகா செய்து தேகத்தையும் கூட ஸ்வாகா செய்து ஒரு நாயகரின் கூடவே வாபஸ் வீடு திரும்பக்கூடிய விசேஷ ஆத்மா. நான் உயர்ந்த புருஷார்த்தத்தின் மூலமா உயர்ந்த லட்சியத்தை பிராப்தியாக அடையக்கூடிய உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆத்மா. நான் களைப்படையாத ஓய்வே விரும்பாத சேவாதாரி ஆத்மா. நான் யுக்தியோடு புரிய வைக்கக்கூடிய இறை சேவாதாரி ஆத்மா. நான் எதிர்கால 21 ஜென்மங்களுக்கான பலாபலன்களை இந்த ஒரு ஜென்மத்தில் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியவான ஆத்மா. நான் பந்தன் முக்தியாகி பாரதத்தின் சேவையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஈஸ்வரிய ஆன்மீக சேவாதாரி ஆத்மா. நான் பாப் சமானாகி பாபாவின் சன்ஸ்காரங்களை தனக்குள் ஒரிஜினல் சன்ஸ்காரமாக்கிக் கொள்ளக்கூடிய அதன் மூலம் வினான மேலும்
பழைய சன்ஸ்காரங்களிலிருந்து விடுதலை அடைந்துவிடக்கூடிய சுதந்திர ஆத்மா. நான் ஆத்மீக சொரூபத்தில் பாப் சமான் சன்ஸ்காரத்தை உடைய விஸ்வ கல்யாண்காரி ஆத்மா, பரோபகாரி ஆத்மா, கருணை உள்ளமுடைய ஆத்மா, மாஸ்டர் வரதாதாவாக இருக்கின்றேன். நான் ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருந்து சரீரம் என்ற ரதத்தின் மூலமாக காரியம் செய்யக்கூடிய உண்மையான புருஷார்த்தி. ஆஹா, நான் பிராமன் ஆத்மா, எத்தனை அதிர்ஷ்டசாலியாக இருக்கின்றேன். 1000 புஜங்கள் கொண்ட பாப்தாதா என் முன்னால் இருந்து தனது ஆசீர்வாதங்களின் கரத்தை என் சிரசின் மீது வைத்திருக்கின்றார். நான் இந்த அனைத்து சுய பெருமைகளை நான் எனக்குள் ஸ்வீகாரம் செய்து கொள்கின்றேன். ஓம் சாந்தி.